வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு ப்ராப்பரான சால்ட்ரிங் எப்படி பண்ணலாம். நிறைய நியூ கமர்ஸ் நம்ம சேனலில் இருக்காங்க. அவங்களுக்கு ப்ராஜெக்ட் மேக் பண்ணணும். அதே நேரத்தில் அவங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு ஹவு டு சால்ட்ரிங் ப்ராப்பர்லி அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ அது. இதில் பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஹூக்கோ ஒயர் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஹூக்கோ ஒயர் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதான் ஹூக்கோ ஒயர், சிங்கிள் ஸ்ட்ராண்ட் ஒயர் அப்படின்னு பேர். இந்த ஒயர் இருக்குது. இந்த ஒயரில் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பிட்டு கட் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஒரு கட்டர் இருக்குன்னு ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன். என்னென்னலாம் டூல்ஸ் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நமக்கு நாம் என்ன பண்ணணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் செல்ஃபாக தான் நம்ம பண்ணணும். நம்மகிட்ட யார் நியூ கமர்ஸ்ட்டு ஒரு கஸ்டமர் உடனடியாக ஒரு செட்டு கொடுத்து அசம்பிள் பண்ணிங்க அப்படின்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நாமளே ப்ராக்டிஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்போ இந்த மாதிரி சிங்கிள் ஸ்டாண்ட் ஒயர் வாங்கிக்கணும். ஒரு மீட்டர் ஒயர் வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்லீவ்ஸை ரிலீஸ் பண்ணணும். பாருங்கள், ஒரு சென்டிமீட்டர் தள்ளி ஸ்லீவ்ஸ் நான் எடுத்துட்டேன். மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சென்டிமீட்டர் தள்ளி ஸ்லீவ்ஸ். ஓகேவா? இப்போ இதே மாதிரியே ஒரு சென்டிமீட்டர் தள்ளி. சில நேரங்களில் என்ன ஆயிரும், இந்த கட்டர் யூஸ் பண்ணும்பொழுது கட் ஆயிரும் ஒயர். பரவாயில்ல, கட்டானா பரவாயில்ல, ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சென்டிமீட்டர் பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிடும். இப்போ நான் எப்படி எடுத்தேன், அந்த மாதிரி நீட்டாக வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? இந்த மாதிரி சிங்கிள் ஸ்டாண்ட் ஒயர் 1 மீட்டர் வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு என்ன பண்ணணும், இந்த மாதிரி இருக்குது. ஹூக்கப் ஒயர்னு கேட்டாலும் மார்க்கெட்டில் கிடைக்கும். அதை பாருங்கள், நான் ஸ்லீவ்ஸை ரிலீஸ் பண்ணிட்டேன். இதில் ஸ்லீவ்ஸ் இந்த மாதிரி ஒயர் எடுத்துகிட்டு கட் பண்ணிட்டேன். தென் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹூக்கப் ஒயரை இந்த ஸ்லீவ்ஸை ரிலீஸ் பண்ணிட்டேன். இந்த எட்ஜில் என்ன இருக்கும் அப்படின்னா, மேலே ஒரு ஆக்சைடு கோட்டிங் இருக்கும், ஒரு எனாமல் கோட்டிங் இருக்கும், ஒரு இன்சுலேட்டர் இருக்கும். அதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த சைனா பிளேடு எடுத்து இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணும்போது என்னென்னா, மேலே இருக்கக்கூடிய அழுக்கு, எண்ணெய் பசை, ரஸ்ட்டு, டஸ்ட்டு எல்லாமே வெளியே போயிடும். இதே ஃபார்முலா தான் நீங்கள் எந்த ஒரு எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ண வேண்டியது இருக்கும். பாருங்கள், நல்ல சைனிங்காக இருக்குது. இன்னொரு லீடு நான் பண்ணுறேன். இந்த மாதிரி இது நீங்கள் ஸ்க்ராப் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இது பண்ணுறது சிரமமாக இருக்குது அப்படின்னா, அதற்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபைல் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபைல் யூஸ் பண்ணிக்கோங்க. நியூ கமர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா இந்த பிளேடு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வித் பேரண்ட்ஸ் கைடோட பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஷிப்பாக இருக்கிறவங்கெல்லாம் அனுபவம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, CRT டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், LCD LED டிவி ட்ரைனிங், 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், UPS இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், ஆல் இண்டக்ஷன் ஸ்டோவ் பற்றிய கிளாஸஸ் நடந்துகிட்ருக்கு. விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். பயிற்சியில் உங்களுக்கு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் கற்றுக் கொடுக்கப்படும். சேனலுடைய நோக்கமே ஒவ்வொருத்தரும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும். ஏன்னா ஃபியூச்சரில் நிறைய வாண்டட் இருக்குது. இந்த சர்வீஸ் ஃபீல்டுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லார் வீட்லேயும் எலக்ட்ரானிக் கூட்ஸ் இருக்குது. பட் சர்வீஸ் பண்ணுவது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நாம் ஒரு பேசிக் நாலேஜை கேதர் பண்ணிட்டோம்னா நம்ம எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்டை நம்ம சர்வீஸ் பண்ணலாம். கூடவே ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் அவங்களுக்கு நம்ம அசம்பிள் பண்ணி கொடுக்கலாம், சர்வீஸ் பண்ணலாம். நம்மளுடைய பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். இதுதான் இந்த கோர்ஸோட எய்ம். ஓகே. ஸோ இந்த ஹூக்கப் ஒயர் மூலிமா இந்த மாதிரி நான் ஒயர் கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி யூ மாதிரி பெண்ட் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிறோம் பிசிபி. என்ன பிசிபி? டாட் பிசிபி உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் காமிச்சேன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பிசிபி இருக்கும். இந்த டாட் பிசிபிலே உங்களுக்கு சில்லர் கோட்டட் இருக்குது, இல்லை அப்படின்னா காப்பர் கோட்டிங் இருக்குது. இந்த டாட் பிசிபிக்கு இன்னொரு பேர் 0 பிசிபி, இல்லைன்னா ஜென்ரல் பர்பஸ் பிசிபி, ப்ராஜெக்ட் மேக்கிங் பிசிபி, எப்படி வேணால் சொல்லலாம். இந்த பிசிபி இருக்கும், இந்த சைஸில் இருக்கும். எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். நம்ம இதை வேணுங்கிற போர்ஷன் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ப்ராஜெக்ட் அந்த மாதிரி. ஓகேங்களா?
ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிட்டேன் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த யூ மாதிரி விளைக்கலாம். இந்த விளைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல குவாலிட்டி பேஸ்ட் பாருங்கள், இங்கே இருக்குது பேஸ்ட் இருக்குது. இந்த பேஸ்ட் மூலிமா நாம் மேலே கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணிட்டேன். ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணி எடுத்தால் போதும். இந்த அளவுக்கு சிம்பிள் கோட்டிங், நாம் வேறு எதுவும் அப்ளைலாம் பண்ண வேண்டியதில்லை. ஒரு நல்ல சால்ட்ரிங் கேன், உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஹீட் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி சால்ட்ரிங் கேன் 0 வாட்ஸ் to 60 வாட்ஸ் வரைக்கும் நாம் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த அயன் இது யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதில் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் பிட்டு உங்களுக்கு இருக்குது. டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் பிட்டு இருக்கிறதுனால ஷார்ப்பு என்னென்ன வேணுமோ நீங்கள் மெல்ல மெல்ல டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டேன். அது எதுக்கு அப்ளை பண்ணேன்னு சொல்லிவிட்டேன் உங்களுக்கு. இந்த கம்மி மேலே ஒரு இன்சுலேட்டர் இருக்கும், அதில் இருக்கக்கூடிய ரஸ்ட்டோ டஸ்ட்டோ ஒரு ஆயிலைஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். ஓகே, தென் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சால்ட்ரிங் கேனில் என்ன பண்ணுறோம், இப்போது நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். இப்போது இந்த காமனுடைய எட்ஜில் என்ன பண்ணுறேன், ஒரு அப்ளை பண்ணுறேன். சிங்கிள் கோட்டிங் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். மேடு பள்ளம் இல்லாமல் இருக்கணும். மேடு பள்ளம் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி அசம்பிள் பண்ணிக்கணும். இந்த ஒயர் பாருங்கள் மேலே பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும். நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஒரு ஹூக்கோ ஒயர் மேலே ஸ்லீவ்ஸை ரிலீஸ் பண்ணிவிட்டு சால்டிங் ப்ராக்டிஸ்க்காக நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், இந்த மாதிரி மெல்ல ஒரு கோட்டிங் கொடுக்குறோம். அதுக்கு பேர் டிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எந்த காம்பனன்ட்ஸ் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் எடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், டிண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ்னால் என்னென்ன இருக்குது பாருங்கள். இது ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கலாம், கெப்பாசிட்டர், ரெசிஸ்டன்ஸ் எதாக இருக்கலாம். நம்ம நோக்கம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு போர்டை அசம்பிள் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடி பேக் சைடில் பாருங்கள், நீட்டாக சால்ட்ரிங் வந்து பக்காவாக இருக்கும். சால்ட்ரிங் இந்த மாதிரி நம்ம அசம்பிள் பண்ணணும். எக்ஸஸ் லீடை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஓகே, அப்போது இந்த டாட் பிசிபி இருக்கு இல்லையா, அந்த டாட் பிசிபியில் நம்ம என்ன பண்ணணும், இந்த யூ மாதிரி இருக்கு இல்லையா, இது பாருங்கள் ஒரு பிசிபி நான் வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், நான் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்குது, வரிசையாக இருக்குது, முத்தாக இருக்குது சால்ட்ரிங். பாருங்கள், பாட்டம்லேயும் சரி டாப்லேயும் சரி நீட்டாக அழகாக இருக்குது. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், இந்த மாதிரி ஹூக்கோ ஒயரை வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி யூ மாதிரி ஷேப்பில் பண்ணியிருக்கேன். நான் ஒரு சால்ட்ரிங் உங்களுக்கு நான் வச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு பாருங்கள், இன்சர்ட் பண்ணிட்டேன். இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டேன். இந்த மேலே கொஞ்சம் அப்படி விரித்து விட்டுறேன். அப்போ லாக் ஆகிடுச்சா. இப்போ என்ன பண்ணணும், இப்போ சால்ட்ரிங் கேன் இருக்கு இல்லையா, சால்ட்ரிங் கேனில் எந்த விதமான லெட்டை எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஃபீடிங் பண்ணுவாங்க. அதாவது இந்த டிப் இருக்கு இல்லையா, சால்ட்ரிங் கேன் இந்த டிப்பில் லெட்டை எடுத்துகிட்டு வந்து அப்படி வைப்பாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஓகேவா, ஒன்லி ஹீட்டர் மட்டும்தான் இது. ஸோ இந்த இடத்துல லீடு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இந்த இடத்துல இந்த அயன் ஃபஸ்ட்டு கொண்டு வைக்கிறேன். அயன் மட்டும் வைக்கிறேன், உடனே சால்ட்ரு ஆயிருமா, ஆகாது. இது ஒன்லி ஹீட்ரு மட்டும்தான். நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளாக இந்த லெட்டை கொண்டு வரேன் அந்த டிப்பில். அப்போ அந்த லெட்டு வந்து உருகி ஒரு குமிழ் மாதிரி சால்டர் பக்கத்து பின்னு அடுத்த பின்னு. இப்போ நான் லெட்டு கொண்டு வரேன், ஒரு நீட்டாக ஒரு குமிழ் மாதிரி சால்டர் வந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸஸ் லீடை என்ன பண்ணுறோம், அப்படி கட் பண்ணி எடுத்துகிறோம். எக்ஸல் கட் பண்ணி எடுத்துகிறோம். இந்த இடத்துல இருக்குது யூ மாதிரி. ஓகேவா, ஸோ அதைத்தான் உங்களுக்கு வந்து தியரிட்டிக்கலாக உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி யூ மாதிரி ஷேப்பில் வச்சுட்டேன். இந்த இடத்துல தான் என்ன பண்ணணும், சால்ட்ரு பண்ணணும். கொஞ்சம் மினிமைஸ் பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த போர்டில் இப்போ எப்படி இருக்குது, இந்த மாதிரி இது மேலே டாப்பில் கருவு இருக்க மாதிரி இருக்குது, பாட்டமில் இருக்குது. அவ்வளோதான். நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், சால்ட்ரு பண்ணுறோம். இதில் வந்து எந்த காரணத்தை கொண்டும் நான் ப்ளக்ஸை வந்து அதில் வந்து சேர்த்த வேண்டாம், சால்ட்ரிங் ப்ளக்ஸை. ஓகேவா, ஒன்ஸ் டிண்ட் பண்ணிட்டாவே போதும். நாம் யூஸ் பண்ணுறது சில்வர் கோட்டட் பிசிபி, அதனால் நீட்டாக சால்ட்ரிங் வந்துடும். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஆனால் இதை ப்ரொசீஜரை திரும்பி ரொட்டீனாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது டெய்லி இந்த மாதிரி பிசிபி எடுத்துக்கணும். டாட் பிசிபி வாங்கிக்கலாம், கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிங்கிள் ஸ்டாண்ட் ஒயர் வாங்கிக்கணும். இந்த மாதிரி ஒயரை கட் பண்ணணும்.
ஸ்லீவ்ஸை ரிலீஸ் பண்ணணும், தென் யூ மாதிரி பெண்ட் பண்ணணும், தென் இந்த பிசிபியில் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு பாட்டம் சைடில் நம்ம சால்ட்ரிங் பண்ணும்போது சால்ட்ரிங் அயனை கொண்டு போகணும். இப்போ சால்ட்ரிங் அயன் வந்து இந்த மாதிரி ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் சால்ட்ரிங் அயனை கொண்டு வந்து வைக்கணும். 2 செகண்ட் கழித்து தான் அந்த இடத்துல லெட்டு கொண்டு போகணும், லெட் ஈயத்தை கொண்டு போகணும். அப்போ தான் உருகி இதில் ஒட்டும், குமிழ் மாதிரி இருக்கும். அப்போது நமக்கு தேவையான அளவுக்கு லெட்டை கொடுத்துட்டு தேவையில்லைன்னா அந்த லெட்டை அப்படியே எடுத்துக்கலாம். அப்போ நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் லெட்டை இதில் கொடுத்தா போதும், எடுத்துடலாம். அப்போ அழகாக முத்து முத்தாக சால்ட்ரிங் பக்காவாக வரும். சால்ட்ரிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். சால்ட்ரிங் ப்ராக்டிஸ் அதோட முக்கியம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராக்டிஸை தொடர்ந்து செய்யணும். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் செய்கிற ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் இது தான். நீங்களும் அசம்பிள் பண்ணலாம், நீங்களும் செய்யலாம். ஃபஸ்ட்டு சால்ட்ரிங் ப்ராக்டிஸ் பர்ஃபெக்டாக வரணும். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்களேன். இது லெட்டு பேஸ்ட்டு. இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, இது வந்து உங்களுக்கு ஒரு எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ், இந்த போர்டில் எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இதுதான் பிசிபி, இதுதான் பிசிபி. இதில் வந்து ஏற்கனவே சில்வர் கோட்டட் பிசிபி. இந்த இடத்துல காம்பனன்ட்ஸ்லாம் இன்சர்ட் பண்ணணும். இந்த காம்பனன்ட்ஸ் என்ன பண்ணுவோம், நாம் டாப்லேருந்து உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். த்ரூ ஹோல் அப்படின்னு சொல்லுவோம், ஹோல் த்ரூ அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஹோல்ஸ் வழியாக காம்பனண்ட் இந்த இடத்துல அப்படி தான் பண்ணியிருக்கு சில காம்பனன்ட்ஸ். இதெல்லாம் அப்படி தான் காம்பனன்ட்ஸ்லாம் மேலேருந்து கொடுத்துட்டு பாட்டம் சைடில் சால்டர் பண்ணியிருக்கு. எக்ஸஸ் லீடை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். நல்ல ஒரு ஷார்ப்பாக ஒரு கட்டர் இருந்தால் போதும். இந்த ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ ஒரு கட்டர் வாங்கினோம்னா கட் பண்ண தெரியணும், சிலீஸ் ரிலீஸ் பண்ண தெரியணும். ஸோ இதுதான் ப்ராக்டிக்கல், இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் செய்யணும் ஃபஸ்ட்டு. அப்போ டெய்லி ஒரு லைன் ஒரு ரோ நீங்கள் சால்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒரு டாட் பிசிபி வாங்கி. அப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்புறம் தான் அதனால தான் எக்ஸ்பீரியன்ஸ் அது மட்டும் பத்தாது, ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட் பண்ண சொல்லணும், டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண சொல்கிறோம். அப்படி ப்ராஜெக்ட் பண்ணும்போது தான் அந்த சால்விங் ப்ராக்டிஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் தான் ஒரு கம்பெனி செட்டு போர்டு சர்வீஸ் பண்ணுறது ட்ரேஸ் பண்ணுறது இதெல்லாம் வரும். இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா ப்ராப்பர் சால்ட்ரிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். நல்ல அயன் வேணும், நல்ல பேஸ்ட், நல்ல லெட்டு, ஒரு டாட் பிசிபி, ஹூக்கப் ஒயர். நான் சொன்ன மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரொம்ப எளிமையாக இருக்கும், ஈஸியாக சால்ட்ரிங் வந்துடும். ஒரு நேரத்தில் சால்ட்ரிங் ஒரு வேளை எக்ஸ்ட்ரெஸ்ஸாக போகலாம், கட்டர் சரியாக ஒர்க் பண்ணலை, ஸ்லிப் ஆகலாம், அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. ஓகேவா? எடுத்துனியே யாருக்குமே ஒன்றும் நீட்டாக வர்றதுக்கு வராது, வரலாம், வந்தால் நல்லது. அதுக்கு தான் ஒரு தியரிட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் எந்த காம்பனன்ட்ஸ்னாலும் யூஸ் பண்ணலாம். அப்போது இது வந்து த்ரூ ஹோல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இது எஸ்எம்டி சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி, சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸ். சரி, இப்போது உங்களுக்கு நீட்டாக நீங்கள் சால்டர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? பாருங்கள், இதுதான் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். நாளைக்கு பார்க்கலாம் இன்னொரு வீடியோ. அதில் ஹவு டு டீசால்ட்ரிங் அப்படிங்கிறத ப்ராப்பர்லி அப்படிங்கிறத கொடுக்க போகிறேன். வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.